வெல்கம் டு ஃபேண்டசி ஸ்டோரீஸ். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் போடுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 31. நிஷா மீண்டும் ஒருமுறை சித்தார்த்தின் மீது இடித்தாள். அந்த தருணத்தில் எதிர்பாராத விதமாக இருவரது இதழும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது. உடனே சித்தார்த் சுதாரித்துக் கொண்டு உடனடியாக தன்னுடைய முகத்தை வேறு திசைக்கு திருப்பினான். உடனே நிஷா தன் கையில் வைத்திருந்த கைக்குட்டையால் தனது உதட்டை துடைத்தாள். பிறகு அவசர அவசரமாக எழுந்து, சாரிங்க, தெரியாம இடிச்சிட்டேன், மன்னிச்சுக்கோங்க என்று நிஷா மிகவும் மிருதுவான அழகிய குரலில் உதட்டை சுழித்து கொண்டு அழகாக கூறினாள். அதை பார்த்தபடி அப்படியே சித்தார்த்தம் மற்றும் முஜியம் இருவரும் உறைந்து போய் நின்றனர். அப்பொழுது மீண்டும் நிஷாவை துரத்தி கொண்டு வந்த நாய் ஓடி வந்தது. உடனே அதை பார்த்ததும் நிஷா பயத்தில் வேகமாக வந்து சித்தார்த்தின் தோலை பற்றி கொண்டு அவனது பின்னால் சென்று நின்றாள். உடனே முஜி அந்த நாயை கல்லெடுத்து விரட்டியடித்தான். உடனே அந்த நாய் அந்த இடத்தை விட்டு சென்றது. அப்பொழுது முஜி, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அந்த நாய் கடிக்காது, சும்மா குறைக்கும் என்று நிஷாவை பார்த்து கூற, நிஷா அப்பொழுதுதான் அவனது முகத்தையே பார்த்தாள். அவனை எங்கேயோ பார்த்தது போல இருக்கிறது என மனதிற்குள் நினைத்து கொண்டே அவனது முகத்தை உற்று பார்த்து கொண்டிருந்தாள் நிஷா. அவள் அவ்வாறு பார்ப்பது அவனுக்கு வெட்கத்தை அளித்தது. மற்ற பெண்கள் அவனை அப்படி பார்த்திருந்தால் அவனுக்கு எதுவும் தோன்றியிருக்காது. ஆனால் அவன் நேசிக்கும் ஒரு பெண் அவனை உற்று பார்ப்பது அவனுக்கு புதுவித அனுபவமாக இருந்தது. அதனால் அவளது முகத்தை பார்க்க முடியாமல் அப்படியே திரும்பி நாய் போன திசையை பார்த்து கையை நீட்டி, நாய் போயிருச்சு, நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போலாம் என்று கூறினான். சித்தார்த்தின் பின்னால் நின்று கொண்டிருந்த நிஷா உடனடியாக அவனிடமிருந்து நகர்ந்து வந்து முஜியை பார்த்து, நீங்க முஜிதானா என்று கேட்க, ஆமா, நான் முஜிதான், உங்களுக்கு என்ன தெரியுதா? ஓ, நல்லாவே தெரியுது, உங்களை நான் சின்ன வயசுல பார்த்தது, அப்புறம் இப்பதான் பாக்குறேன், அதனாலதான் உங்களை கண்டுபிடிக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லையே, நீங்க என்னெல்லாம் ஞாபகம் வைத்திருப்பீர்கள் என்று நான் நினைச்சு கூட பார்க்கல. நீங்க உங்க மாமா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த ஊருக்கு அதிகமா வந்ததில்ல, அதனால என்னெல்லாம் மறந்துருப்பீங்கன்னு நினைச்சேன். என்ன பண்றது, நான் மட்டும் ஆசைப்பட்டா எங்க மாமா வீட்டுக்கு போனேன், எல்லாரும் அங்க இருந்தா நான் நல்லா இருப்பேன்னா அங்கேயே இருக்க வச்சுட்டாங்க. எனக்கும் நம்ம சொந்த ஊருக்கு வந்து எல்லாரும் கூடவும் ஜாலியா இருக்கணும்னு ஆசைதான். ஆனா அது வெறும் கனவாகவே போயிடுச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் வந்திருக்கேன். நம்ம ஊர் முன்ன இருந்ததை விட இப்போ ரொம்ப மாறி இருக்கு, சூப்பரா இருக்கு என்று முஜியிடம் மிகவும் சர்வசாதாரணமாக பேசிக் கொண்டிருந்தாள் அவள். அவள் அவ்வாறு பேசுவது அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஆனால் அவள் சித்தார்த்திடமும் அங்கிருந்த மற்ற ஆண்களிடமும் பேசவில்லை. முஜி மற்றும் நிஷா இருவரும் பேசிக் கொண்டிருக்க, நிஷாவின் தோழிகள் அவளது அருகே வந்து, நேரமாகிவிட்டது, நாம் செல்லலாம் என்று கூறினர். உடனே அவளும் முஜியிடம் சென்று வருவதாக கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள். அப்பொழுது அவனது அருகில் இருந்த அவனுடைய தோழர்கள் அவனை பார்த்து, எது என்ன அந்த பொண்ணு உன்கிட்ட மட்டும் பேசுது, இங்க யார்கிட்டயும் பேசல, ஏன் எங்களெல்லாம் மனுஷங்களா தெரியலையா? அப்படியெல்லாம் இல்லடா, கோச்சிக்காதீங்க. அந்த பொண்ணு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் இந்த ஊருக்கு வந்திருக்கு. வந்த உடனே அது மத்தவங்க கிட்ட பேசுறதா யாராவது அவங்க வீட்ல போய் சொன்னா அந்த பொண்ணு அப்புறம் வீட்டை விட்டே வெளியே விட மாட்டாங்க. அதுவே அந்த பொண்ணு என்கிட்ட மட்டும் பேசிச்சுன்னா நானும் முஸ்லீமுங்கிறதுனால யாரும் எதுவும் தப்பா பேச மாட்டாங்க. இதுவே நீங்களா இருந்தா யாராவது தப்பா சொல்லக்கூட வாய்ப்பு இருக்கு. இது என்னடா கொடுமையா இருக்கு, அப்படி பார்த்தா உன் கூட இங்க இருக்கிற நிறைய பொண்ணுங்க பேசவே கூடாது, ஆனா எல்லா பெண்களும் உன்கிட்ட நல்லா தானே பேசுறாங்க, அவங்க யாரும் உன்னை முஸ்லீம் என்று பிரித்து பார்க்கலையே, அப்படி இருக்கும்போது உன்னோட பக்கத்து வீட்டு பொண்ணு மட்டும் ஏன் இப்படி இருக்கு என்று அருகில் இருந்த முஜியின் தோழர்கள் வருத்தத்துடன் கேட்டனர். அப்பொழுது முஜி என்ன பதில் சொல்வது என தெரியாமல் முடித்து கொண்டிருந்தான். அதனால் தன் நண்பனின் நிலையை கண்டு அவர்கள் அந்த பேச்சை அத்துடன் நிறுத்தினர். அதன் பிறகு முஜி மற்றும் சித்தார்த் இருவரும் ஒன்றாக நடந்து சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது முஜி மிகவும் மகிழ்ச்சியாக சிரித்து கொண்டே வந்து கொண்டிருந்தான். அவனை பார்த்து சித்தார்த்திற்கு ஒன்றுமே புரியவில்லை. இவன் எதுக்காக இப்ப பைத்தியம் மாதிரி சிரிச்சுக்கிட்டே வரான் என்று நினைத்து கொண்டே அவனுடன் நடந்து கொண்டிருந்தான். ஒரு கட்டத்திற்கு மேல் சித்தார்த் பொறுத்து கொள்ள முடியாமல் முஜியை பார்த்து, டேய், இப்ப எதுக்கடா லூசு மாதிரி சிரிச்சுக்கிட்டு வர, ஒழுங்கா கம்முனு வாடா என்றதும் அவன், அது என்னமோ தெரியல, மனசு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அதனாலதான். இருக்கும் இருக்கும், அந்த பொண்ணு பேசிட்ட உடனே உனக்கு மனசு சந்தோஷமாக வேற இருக்கா? இருக்காதா பின்ன? அந்த பொண்ணு என்ன மறந்திருப்பான்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவ இன்னும் என்ன ஞாபகம் வச்சிருக்கா. அப்போ அவளுக்கு ஏதோ ஒரு வகையில என்ன பிடிச்சிருக்கு. அதை எப்படியாவது டெவலப் பண்ணி அவளை நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிடணும்.
எதுக்குடா இதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ற? உங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னா அவங்களே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. இல்லடா வேணாம். அது நல்லா இருக்காது. அவங்களே பேசி கல்யாணம் பண்ணி வச்சுட்டா, அந்த பொண்ணு உண்மையாவே என்ன புடிச்சு தான் கல்யாணம் பண்ணினாளான்னு எனக்கு தெரியாம போயிடும். ஏன்னா, அவங்க வீட்ல அவளோட பேச்ச எப்பவும் கேட்க மாட்டாங்க. அவங்க இஷ்டப்படி தான் செய்வாங்க. அதனால என்னோட அப்பா அம்மா போய் பொண்ணு கேட்டா அவங்க உடனே குடுத்துருவாங்க. அப்புறம் என்னடா குடுத்தா சந்தோஷம் தானே, கட்டிக்க வேண்டியது தானே. அது சரி வராதுடா. அவ மனசார என்ன காதலிச்சான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எங்களோட நிக்கா நடக்கணும். அப்போ நீ கல்யாணம் ஆகாம தான் நிக்கணும் என்று மனதிற்குள் நினைத்துக்கொண்டு சித்தார்த்தம் கூறும் அனைத்திற்கும் தலையாட்டி கொண்டே நடந்தான். உடனே முஜி சித்தார்த்தை பார்த்து, டே மச்சி, நீ எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப் பண்ண சொல்லுடா, பண்றேன். அது ஒன்றும் இல்லடா, நீ தான் எனக்காக அந்த பொண்ணுகிட்ட போய் பேசணும். நீ போய் பேசுனா கண்டிப்பா அவ என்னை பத்தி ஏதாவது சொல்லுவா. அவ நல்ல விதமா சொன்னா அதுக்கப்புறம் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இதோட இதை நிறுத்திடலாம் என்று முஜி கூறியதும் சித்தார்த்துக்கும் அது சரி எனப்பட்டது. உடனே அவனும் உனக்காக நான் இந்த உதவியை செய்கிறேன் என்று கூறிவிட்டு அவனுடன் நடந்து கொண்டிருந்தான். அப்படியே நடந்து கொண்டிருக்க முஜியின் வீடு வந்துவிட்டது. அதனால் அவன் அவனது வீட்டிற்கு சென்றான். சித்தார்த் மீண்டும் தனியாக தன்னுடைய வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். அப்பொழுது அவனது மனம் ஏனோ திரும்பி பார்க்க சொல்லது. அவனும் திரும்பி முஜியின் வீட்டை பார்த்தான். அது எப்பொழுதும் போல கதவு சாத்தப்பட்ட நிலையில் இருந்தது. பிறகு அவன் முன்னால் திரும்ப முற்படும் பொழுது அவனது கண்கள் தானாக பக்கத்து வீட்டின் மாடிக்கு சென்றது. அன்று யாரோ நின்று கொண்டிருப்பது அவனுக்கு தெரிந்தது. உடனே அவன் ஒரு நிமிடம் நடக்காமல் நின்று நன்றாக திரும்பி யார் நிற்கிறார்கள் என பார்த்தான். அப்பொழுது அங்கு நிஷா ஷார்ட்ஸ் மற்றும் டிஷர்ட் போட்டுக்கொண்டு பால்கனியில் கையில் மொபைலை வைத்துக்கொண்டு அமர்ந்திருந்தாள். அவளை பார்த்ததும் அவள் நிஷா என அவனால் நம்பவே முடியவில்லை. என்னடா இவ, வெளியே வந்தா ஃபுல்லா போத்திக்கிட்டு இருக்கா, வீட்டுக்குள்ள போனா இப்படி ஃப்ரீயா இருக்காளே என மனதிற்குள் நிறுத்து கொண்டே அவளை ரசித்து கொண்டிருந்தான். அப்பொழுது அவள் தன்னுடைய மொபைல் போனை ஒற்றை கையில் ஏந்தி பிடித்தபடி செல்ஃபி எடுத்துக்கொண்டு உதட்டை வைத்துக்கொண்டு செல்ஃபி எடுத்துக்கொண்டிருந்தாள். அதை பார்த்ததும் சித்தார்த்திற்கு சாயங்காலம் தன் மீது தவறி விழும்பொழுது தனக்கு அவள் முத்தமிட்டது ஞாபகம் வந்தது. அதே நேரம் செல்ஃபி எடுத்துக்கொண்டிருந்த நிஷாவும் ஏதோ நினைத்தபடி தன்னுடைய இதழை தன்னுடைய கையால் தொட்டு பார்த்தாள். அவளுக்கும் அதே ஞாபகம் வந்திருக்கும் போல. அப்பொழுது நிஷா யதார்த்தமாக திரும்பினாள். அங்கு தன்னை பார்த்தபடி ரோட்டில் சித்தார்த் நின்று கொண்டிருப்பதை பார்த்ததும் அவளுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. அப்படியே சிலை போல நிற்க வீட்டின் உள்ளே இருந்து நிஷாவின் அம்மா, நிஷா சாப்பிட்டு போகலாம், கீழே வா என்று கூற நிஷா தன்னுடைய சுய நினைவிற்கு திரும்பியவளாய் வேகமாக வீட்டின் உள்ளே ஓடினாள். நடு ரோட்டில் தனியாக சிலை போல நின்று அவளை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவன் அவள் உள்ளே சென்றதும் மீண்டும் தன்னுடைய வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். அவன் அந்த தெருவை தாண்டும் வரை திரும்பி திரும்பி நிஷாவின் வீட்டு மாடியவே பார்த்து கொண்டிருந்தான். அதன் பின்பும் ஏனோ அவளது நினைவுகள் அவனுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தன. அவனால் அன்றைய நாளை நிம்மதியாக வீட்டில் தூங்கக்கூட முடியவில்லை. அவன் தான் அந்த பெண்ணை அவ்வாறு நினைப்பது தவறு என மனதிற்குள் நினைத்தான். ஆனால் அதை அவனால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அவனது உணர்வுகளையும் மீறி நிஷாவின் ஞாபகங்கள் சித்தார்த்தை வாட்டி வதைத்துக் கொண்டிருந்தன. ஒரு வழியாக தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொண்டு தூங்க ஆரம்பித்தான் சித்தார்த். மறுநாள் காலை பொழுது விடிந்ததும் முஜியின் மொபைலில் அவனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அதில் நிஷா உன்னை பார்க்கணும்னு சொல்றா, அதனால நீ 10:30க்கு சீக்கிரமா எங்க வீட்டுக்கு வா என்று எழுதியிருந்ததை பார்த்ததும் அவனுக்கு தான் காண்பது கனவா இல்லை நிஜமா என தெரியாமல் திகைத்து நின்றான். இதுபோன்ற சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்க ஃபேண்டசி ஸ்டோரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.